முடிவெடுக்க வேண்டிய நேரம். எல்லாரும் இத கொஞ்சம் பாருங்களேன். இது பார்க்க எவன் மாதிரியே இருக்கு. சரியா சொன்ன. நான் இதை எங்க அப்பாவுடைய ஒர்க் ஷாப்ல தான் கண்டுபிடிச்சேன். டாக்டர் பிராங்க்லின் என்ன சொன்னார்னா, இந்த பொம்மைக்கார வச்சுதானே ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. டாக்டர் பிராங்க்லின்னா யாரு? ஆமா, எனக்கும் அவரை தெரியாது. ஓகே, உங்க யாருக்கு அவரு தெரியாதுல்ல? அவர்தான் இசபெல்லுடைய அப்பா. என்னது? அப்ப இசபெல்லோட அப்பாவும் இந்த உலகத்துல தான் இருக்காரா என்ன? ஆமா. அடுத்த தடவை நான் அவரை உங்களை சந்திக்க வைக்கிறேன். அவரை பத்தின விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது புதுசா வந்திருக்கு, பாக்குறீங்களா? இது வேணா ஸ்பின் பண்ணி பாருங்களேன். நீங்க இதுதானே சொன்னீங்க? அட, இது என்னது? வாழ்த்துக்கள் தம்பி. இது மூவி டிக்கெட். இசபெல்லோட அப்பா எந்த மாதிரியான ஆளா இருந்திருப்பாரு? ஹேய், ஓ ஹாய் ராயன். இது உனக்காக தான், எடுத்துக்கோ. ஏன் கூட சேர்ந்து இவன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறானா? ஜேசனோட போய் அந்த படத்தை பாரு, அப்புறம் பார்க்கலாம். சரி, அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல படம் பார்க்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வாங்க. என்னது இது? நீ ஏற்கனவே இங்க வந்துட்டியா? நீ வந்ததை நினைச்சு சந்தோஷம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லணுமா? என்னது, மிஸ்டர் கே உயிரோட இருக்காரா? ஆமா, பேண்டன் கிட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த புது மாடல் மெக்கானிக் இருந்துச்சு. மிஸ்டர் கேயால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மெக்கானிமோ உருவாக்க முடியும். அப்படின்னா அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, மிஸ்டர் கே கருப்பு கண்ணாடியோட கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. அவர் வற்புறுத்தி புது மெக்கானிமோஸ உருவாக்க சொல்லிருக்காங்க. அப்போ அதுதான் விஷயம்னா நாம எப்படியாவது அவரை காப்பாத்தி ஆகணும். கருப்பு கண்ணாடி புது புது மாடல் மெக்கானிமோ உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். டேனா, இத பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இல்ல, புதுசா மெக்கானிமோ உருவாக்குற விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாது. அத பத்தி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? இங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் இந்த மாதிரி புது மெக்கானிமோவை நான் பார்த்ததே இல்ல. சாரி, இந்த விஷயத்துல எங்களால உனக்கு உதவி செய்ய முடியாது. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. நம்ம சீக்கிரமா அவங்களோட இடத்துக்கு போய் ஆகணும். மிஸ்டர் கேவை காப்பாத்துறதுக்காகவா? கண்டிப்பா. 30 மெக்கானிமோஸும் இந்த உலகத்துக்குள்ள தப்பிச்சு வந்துட்டாங்க. எல்லாம் டைம் பண்ணிட்டாங்க. அதனால நாம இங்க இருக்கிறது தேவையில்லாத விஷயம். ஆமா, அதுவும் சரிதான். ஆனா நம்ம ஜேசன் விஷயம் என்ன ஆகும்? ஆக்சுவலா அதான் இப்ப பிரச்சனையே. அவனோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக நம்ம வேற்று உலகத்துக்கு போறோம்னு சொன்னோம்னா, கருப்பு கண்ணாடி தான் அவன் அப்பாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோம்னா, ஜேசன் கண்டிப்பா நம்மளோட வரன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அது என்னமோ உண்மைதான். நம்மளால அவனை தனியா விடவும் முடியாது. நம்ம உலகத்துக்கு ஜேசன் வந்துருவான்னு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படிதானே? அந்த ஜேசன் நம்ம கூட வந்தா மிகப்பெரிய உதவியா இருக்கும். என்னோட சகோதரனும் ஜேசனும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஜேசன் அவனை வேற்று உலகத்துக்கு கூட்டிட்டு போய் அவனை அதுல ஈடுபடுத்துறது ரொம்ப தப்பா இருக்கும். அத பத்தி கவலைப்படாத. ஜேசனோட அப்பாவை கருப்பு கண்ணாடி கடத்திட்டு போயிருக்கான்னா அது ஜேசனோட சொந்த பிரச்சனை, புரியுதா? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஜேசனுக்கு இருக்கு. அத பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு அவன் தான் முடிவு எடுக்கணும். சரி, ஓகே ராயன், நீ சொல்றதும் சரிதான். உங்க எல்லாரோட அபிப்பிராயமும் அதுதானா? கொஞ்சம் வேகமா செயல்படுங்க. நாளைக்கு ஜேசன் கிட்ட உண்மை சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. இப்ப
இப்ப நான் சொல்ற விஷயத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க, அதையே கடைபிடிங்க. ராத்திரி சீக்கிரமா படுங்க, அதிகாலையிலே எழுந்திருங்க. 3 வேளையும் உணவு சாப்பிடுங்க, உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க, விடுமுறைய பயனுள்ளதா ஆக்கிக்கங்க. அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல? விடுமுறையில கூட நீங்க ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், சரியா? தேவையில்லாத இடத்துக்கு எங்கேயும் போயிடாதீங்க, புரிஞ்சுதா? என்னப்பா நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? இல்ல, நான் அப்பா கிட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் போறேன்னு சொல்லி இருந்தேன். அவரு சொன்னாரு அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம படின்னு சொல்லிட்டாரு. ஜூலியட், நீ என்ன சொல்ற? இன்னும் அத பத்தி நான் எந்த ஒரு பிளானும் பண்ணல. அப்போ நீ? என்கிட்ட எந்த யோசனையும் இல்ல. ஓ அப்படியா? நீயும் ஜேசனை போய் இந்த படத்தை பாருங்க. அப்போ ஜேசன், நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட படம் பார்க்க வரியா? ஜேசன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமே. நீங்க எல்லாரும் என் கூட வரணும்னு நினைக்கிறீங்களா? என்னது? அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்களா? அது உண்மைதான் போல இருக்கு. ஆமா உண்மையா? ஆமா, ராயன், டேனா அப்புறம் நாங்க திரும்ப எங்க உலகத்துக்கே போகலான்னு இருக்கோம். மிஸ்டர் கேவ கண்டுபிடிக்க போலான்னு இருக்கோம். அது என்ன சொன்ன? நீங்க எல்லாரும் திரும்ப போறீங்களா? ராயனும் திரும்ப போயிடுவானா? நான் கண்டிப்பா வருவேன். என்ன சொன்ன? அததான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஜேசன், ஏய் ஜேசன், நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, கண்டிப்பா. உன்னால அங்க போக முடியாது, அது ரொம்ப ஆபத்தான இடம். டீச்சர்ஸும் அததானே சொன்னாங்க, ஆபத்தான இடத்துக்கு போக கூடாதுன்னு. அங்க போய் நீ என்ன பண்ண போற? அங்க போயிட்டனா நீ திரும்ப வரவே முடியாது. ஆனா ஜூலியட், நான் எப்படியாவது என் அப்பாவை பார்த்தே ஆகணும். அப்ப நீ உங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல போற? அது வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். எனக்கு அது சுத்தமா விருப்பமே இல்ல. ஜூலியட், ஜூலியட், ஜூலியட் ஏன் அப்படி சொன்னான்னா அவளுக்கு ஜேசன் ரொம்ப பிடிக்கும். அவ அவனை பிரிய விரும்பல, அதுதான் உண்மை. இசபெல், நீ சொல்றது எனக்கு புரியுது. நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. நாம இதெல்லாம் மறைக்கவே முடியாது. ஹேய், நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தா எப்படி தெரியுது? நான் ட்ரை ஃபாரஸ்ட்க்கு நாளைக்கு போறேன். அதனால பூமியோட சில பொருட்களை எல்லாம் கூட எடுத்துட்டு போறேன். எனக்கு உதவி செய்ய ராயன். யார் அது? ஏன் மறைச்ச அந்த விஷயத்த? நீ எதை பத்தி கேக்குற? நாளைக்கு நீங்க ட்ரை ஃபாரஸ்ட் போறத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க எதுவுமே சொல்லாம எப்படி என்ன விட்டுட்டு போலாம்னு நினைச்சீங்க? அதனாலதான் இந்த டிக்கெட்டை தந்து நீ ஜேசனோட போய் படம் பார்க்க சொன்னியா? ஜேசனை என்ன விட்டுட்டு உங்களோட வரதா சொல்றான். அவனும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். சரி சரி, இப்ப ஏன் அலற? இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ரொம்ப நன்றி. இது நான் தப்பிக்கிறதுக்கான காரணம் இல்ல. உனக்கு அந்த டிக்கெட்ஸ் கொடுத்தப்போ ஜேசனோட அப்பா ட்ரை ஃபாரஸ்ட்ல இருக்கிறது எனக்கு தெரியாது. இதுல என் தப்பு எதுவும் இல்ல. அப்ப எதுக்காக நீ அந்த டிக்கெட்டை கொடுத்து அவனோட படம் பார்க்க சொன்ன? அது ஏன்னா நீங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் இல்ல, அதனாலதான். நீ இப்ப என்ன சொல்ல வர? இப்படியே பேசிக்கிட்டு போனா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போகும். பையனுங்க பொண்ணுங்களை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? அவன் மனசை எப்படியாவது மாத்து. வேற்று உலகத்துக்கு போக கூடாதுன்னு ஜேசனுக்கு எடுத்து சொல்லி புரியவே. இந்த முடிவெடுத்ததே அவன்தான், நாங்க இல்ல. சரிதான், ஆனா அது அவனோட தனிப்பட்ட முடிவு. பல வருஷமா காணாம போன அவங்க அப்பாவை தான் இப்ப அவன் தேடிட்டு இருக்கான். அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பாரு. புரியுது, நல்லாவே புரியுது. எனக்கு அவனை தெரியும், ஆனா ஹோலா டடா!
எதுக்கும் கவலைப்படாத. கவலைப்படாத, தைரியமா இரு. நாங்க ஜேசனை பத்திரமா பாத்துக்கிறோம். நாங்க எல்லாருமே நண்பர்கள். எங்க உயிரை கொடுத்தாலும் அவனை காப்பாத்துவோம். நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. இசபலோட மெக்காட்டிமோ எப்பவும் அவன் கூட தான் இருக்கும். கண்டிப்பா என்னோட சகோதரனும் ஜேசனும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அப்படின்னா நீங்களும்? இப்பயாவது புரிஞ்சுதா? நாங்க எல்லாரும் ஜேசனுக்கு பலமா இருப்போம். ஜூலியட் ரொம்ப கோவமா இருக்கா, அப்படிதானே? இல்ல, அவ உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா. ஜேசன், நீ எங்க கூட வந்தா உனக்கு கடைசி வரைக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். தேங்க்யூ எவன். சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? நான் கண்டிப்பா போகதான் போறேன். அந்த ட்ரை ஃபாரஸ்டுக்கு போய் என் அப்பாவை தேடி கண்டுபிடிப்பேன். அப்புறம் அந்த கருப்பு கண்ணாடியோட எல்லா பிளானையும் சோக்குநூறா உடைச்சிருவேன். இதுதான் என்னுடைய பிளான். இங்க பாரு ஜேசன், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போற? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. இதே மாதிரி அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன? காணாம போன உங்க அப்பாவை தேடி வேற்று உலகத்துக்கு போனேன்னு சொல்லு. என்ன? உன்னோட அம்மாவும் உங்க அப்பாவை தேடிக்கிட்டே தானே இருப்பாங்க. இந்த விஷயத்தை நீ அவங்க கிட்ட சொன்னா உன்னை போக விடுவாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டா அவங்க கிட்ட நம்ம உலகத்தை பத்தியும் மெக்காடமஸ் பத்தியும் சொல்ல வேண்டியது வரும். அப்படியே சொன்னாலும் அவங்க நம்மள நம்ப மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் இங்க யாரையும் கூட நெருங்க விட மாட்டாங்க. தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஜேசன். முக்கியமா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. சரிப்பா, இப்ப என்னதான் பண்றது? ஜேசன், அவங்க வந்துட்டாங்க. ஜூலியட், ஜேசன், இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உங்க அம்மா கிட்ட விடுமுறைக்கு வெளியில போறேன்னு சொல்லிடு. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கெவினும் பிராண்டனும் வெக்கேஷனுக்கு போற மாதிரி நடி, சரியா? நம்ம இந்த டவுன்ல இருக்கிறத இந்த ஜனங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. மத்த விஷயத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் இவனுக்கு உதவி செய்வீங்கல்ல? கண்டிப்பா. என்கிட்ட வேற எந்த ஐடியாவும் இல்ல, அதனால நான் இதை செய்வேன். ஜேசன் அங்க போறதுல எங்க யாருக்கும் உடன்பாடு இல்லன்னு நீ சொல்ல வரியா என்ன? ஆமா, நான் இப்ப கூட அதுக்கு எதிர்தான். நான் எதிர்த்தாலும் நீ கண்டிப்பா போகதான் போற, அது எனக்கு தெரியும். ஜூலியட், ரொம்ப நன்றி. கவலைப்படாத, நீ எங்களோட விடுமுறையில இருக்க மாதிரியே நான் காமிச்சுக்கிறேன். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்களும் விடுமுறைக்கு போயிட்டு வரோம். சரி, அப்ப நம்மளும் விடுமுறைக்கு போற மாதிரியே போட்டோஸ் எடுத்துப்போம். ஆனா மிஸ்டர் கேவ கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்ப புரியாத புதிரா இருக்கு. நம்ம ஒரு 5 நாள் மட்டும்தான் அங்க தங்க முடியும். ஆனா நம்ம தேடுறதுக்கு நிறைய நாள் தேவைப்படும். அப்படின்னா ஒரு 10 நாள் தேவைன்னு சொல்லவா? ஆமா, அந்த நேரத்துக்குள்ள நம்ம நினைச்சதை முடிச்சிடலாம். என்னுடைய அப்பாவை 10 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சே நான் திரும்ப வந்துருவேன். ஓகே ஜேசன், பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்க. ஆபத்தான எந்த இடத்துக்கும் நீ போக கூடாது. கண்டிப்பாமா, எனக்கு புரியுது. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லம்மா. அட, இது என்னது? உனக்கு இது தேவைப்படும். ஓடி போயிடலாமா? அதை எடுத்துட்டு போணுமே. நான் போய் ஜூலியட்டோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லம்மா. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? என் பையன் அவங்க கூட 10 நாள் போறாங்கிறது எனக்கும் தெரியணும் இல்லையா? இல்லம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. எல்லாத்துக்கு மேல ஜூலியட்டுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி சொல்றது பிடிக்காது. நிஜமாவா? ஆமாமா, எல்லா விஷயத்திலயும் நான் பத்திரமா இருப்பேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு என்ன பிரச்சனை ஹாப்பி? நான் ட்ரை ஃபாரஸ்டுக்கு போறதா அவன்கிட்ட சொன்னேன். நான் போனது அவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்.
நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. ஜூலியட் எப்படியும் சமாளிச்சுட்டேன். இப்ப இந்த பிரச்சனையா? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவியல போல இருக்கு. எல்லாத்தையும் போய் அம்மா கிட்ட சொல்லிடும் போல இருக்கு. நீ என்ன சொன்ன? சொன்ன கேளு. இங்க திட்டத்தை கெடுத்துறாங்க. அட ஹாப்பி, உன் வாயில என்ன இருக்கு? மாட்டி விட்டானே. போச்சே. ம் ம் இது இது அந்த பொம்மை கார் தானே? நீ குழந்தையா இருக்கும்போது இத வச்சுதான் விளையாடிட்டு இருப்ப. உங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கா? ஆமாமா, கண்டிப்பா. இந்த பொம்மை கார் தான் முதல்ல உங்க அப்பா உனக்கு பரிசா கொடுத்தாரு. நல்ல வேலை தப்பிச்ச. கொஞ்ச நேரத்துக்கு நான் பொம்மைக்கார மாதிரி இருக்க வேண்டியதுதான். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஜேசன். இத விட்டு நீ என்னைக்குமே பிரிஞ்சதில்ல. உனக்கு தெரியாம நீ அதை கடிக்கும் போது நான் அதை பறிச்சிடுவேன். உடனே நீ அழ ஆரம்பிச்சிடுவேன். அத பார்த்து உன் அப்பா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நிஜமா தான் சொல்றேன். நிஜமாவே நீ ஒரு கார் ரேசரோட பிள்ளைதான். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா. நான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். என்ன ஆனாலும் சரி. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா. சரி, ஜாக்கிரதையா இருப்பா. சரி. சரி, எல்லாருமே இப்ப வந்துட்டாங்கல்ல? இந்த புக்கு தான் நான் கடனா வாங்கினேன். Thank you. இப்ப அதே எதுக்கு கொண்டு வந்த? அப்படின்னா நீ என்னைக்குமே திரும்ப வரமாட்டியா? இல்ல, அப்படி இல்ல. அது வந்து அப்படின்னா இத நான் எடுத்துக்கட்டுமா? அம்மா, இது மூவி டிக்கெட்ஸ் ஆச்சே. மூவி பார்க்க சொல்லி நீ ரிட்டர்ன் பண்ணிட்டியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எதுக்கு எனக்கு நீ கொடுக்கற? எப்படியாவது நீ திரும்ப வருவேன்ற தைரியம் தான். இந்த இத வச்சுக்கோ. எதுக்கு அவன் சிரிக்கிறான்? ஜேசனுக்கு ஒரு பொண்ணோட மனசு என்னன்றது புரியல. சரி, உண்மையை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அது எனது சத்தம். இசபெல்லோட பெண்டன்ட்ல இருந்து. ஆமா, எல்லாருக்கும் அவருக்கு ஹலோ சொல்லுங்க. அந்த பெண்டன்ட் தான் இசபெல்லோட அப்பா. என்னது? நான் டாக்டர் பிராங்க்லின். ஹலோ, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் இசபெல்லோட ஃப்ரெண்ட். சாரி, என் அப்பா உன்னை அறிமுகப்படுத்தவே இல்ல. அதனாலதான் முதல்ல உங்க எல்லாருக்கும் அது சர்ப்ரைஸா இருக்கும்னு சொன்னேன்ல. இசபெல்லோட அப்பா இவ்வளவு சின்னதா இருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ், அவ்வளவுதான். உண்மையாவா? சரி, ஓகே. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. வேற்று உலகத்துக்கு போகிறதுக்கு நாம இந்த கருவியை பயன்படுத்திக்கலாம். சரி ஜேசன், இப்ப நம்ம கிளம்பலாம் வா. நம்ம புறப்படலாம். 3, 2, 1 போலாம்.
அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா போயிட்டாங்க. நீ கண்டிப்பா திரும்ப வந்தே ஆகணும் ஜேசன். ஹே வா நம்ம போலாம். ம். நாம வந்து சேர்ந்துட்டோம். வெல்கம் ஜேசன். இதான் நம்மளோட உலகம், ட்ரை ஃபாரஸ்ட். இதுதான் அந்த ட்ரை ஃபாரஸ்டா? அப்பா, நான் உங்களை நிச்சயமா காப்பாத்துவேன். Tune Network Hamilton.blogspot.in